ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வேலை முடிச்சுட்டு இந்த கிளம்ப போகிறோம். பாருங்கள், எல்லாருக்கும் எங்கெங்கே தெய்வம் இருக்கும். எங்களுக்கு இதுதாங்க எங்களோட தெய்வம். பார்த்திங்களா, தெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்களா? நம்ம செய்யும் தொழில் தெய்வம் அப்படிங்கிறது இதுதான். எங்களுக்கு இவங்க தான் தெய்வம், எங்கள் குல தெய்வம், எங்களை வாழ வச்ச தெய்வம் அப்படிங்கிறது இதுதான். வண்டினா சும்மா இல்லைங்க, ஓடுனா வண்டி, ஓடலைன்னா சண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கு எங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருந்த ஒரே தெய்வம் காவல் தெய்வம். பார்த்தீங்களா, கிளம்பிட்டோம். இது எங்களோட என்ட்ரன்ஸு. இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸு. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இதுதான் எங்களோட பாதை. அழகாக இருக்கா? முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் போனால் பஸ்ஸை பிடிக்க முடியாது. அதனால் கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த இடம் பிடிச்சிருக்கா? பாருங்கள், எவ்வளோ பள்ளம் படுவலி. மழை இயற்கையாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெய்கிறதுனால இப்படி அங்கங்கே ஒரு இதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், தண்ணி இடத்த பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும். அப்படி ஏரியா இந்த ஏரியா. சிறுமலைங்கிறது ஊர் தாங்க சிறுமலை. அதுக்குள்ள விஷயம் நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குதுங்க. பாருங்கள், தண்ணி அது பாட்டுக்கு போகுது. எவ்வளோ பெரிய சின்ன விஷயம், பெரிய விஷயம்னு பாருங்கள். லைட்டாக தூத்த விழுந்தாலே தண்ணி ஊற ஆரம்பிச்சிருங்க. நம்ம கேணி வெட்டணும் தோண்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த லெவலுக்கு இது மக்களுக்கு சௌகரியத்தை கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த தெப்பம் நல்லா இருக்கா? எவ்வளோ பெரிய தெப்பம்னு பாருங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 அடி பள்ளம் இருக்கும். யார் விழுந்தாலும் தப்ப முடியாது, அப்படியாப்பட்ட பள்ளம். பாருங்கள், அந்த பள்ளத்துலேயும் வழியை பாருங்கள். இதில் தான் ஆளுகளும் நடந்து போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ சூதானமாக நடந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இவங்களுக்கு காக்கிற தெய்வத்தை பாருங்க. அடே அப்பா, செம்மையாக இருக்கா? பார்க்க ரொம்ப ஆக்ரோமாக இருக்காங்களா? இவங்களோட குலதெய்வம். நல்லா இருக்காங்களா? இவங்கள பிடிச்சிருக்கா? இவங்கள பார்த்துட்டு போனாலே போதுங்க, நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வராதுங்க. அவ்வளோ பெரிய தெய்வங்க. இவங்க காவக்காரவங்க நல்லா இருக்காங்களா? காவல் தெய்வம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓம் அர்ச்சனாவுக்கு இவங்க தான் காவக்காரவங்க. அடேங்கப்பா, செம்மையாக இருக்காங்க. இவங்க தாங்க இவங்களுக்கு காவக்காரவங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட குலதெய்வம், அவங்கவுங்களுக்கு காவக்காரவங்க. பார்த்தீங்களா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அந்த விவசாயிக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் பாருங்கள், களையெல்லாம் வெட்டாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க, அந்த களையெல்லாம் வெட்டலாம். களை வெட்டுவோம், அடுத்து வேலை பார்ப்போம், அடுத்து பீன்ஸ் போடுவோம், அடுத்து சவுச்சவு நடணும். பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஹாய் மக்களே, நன்றி, வணக்கம்.